படத்தினுடைய கதாநாயகி. நான் முதல்ல சொன்னது தான், எப்படி அசோக் செல்வன் மேலே அவர்கள் மேலே எல்லாரும் பொறாமைப்பட்டோமோ அதை தொடர வருவதற்காக கீர்த்தி பாண்டியன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் படம் இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி 2022 தொடங்கிச்சு. எப்படின்னா, நான் ஒரு ஏரியாவில் இருந்தேன். ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்தார், டைரக்டர். அதை படித்து முடித்து சந்திச்சே ஆகணும், எப்படியாவது சந்திச்சே ஆகணும், அன்றைக்கி மட்டும்தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அதனால் சரி எங்கே சந்திக்கலாம், பக்கத்தில் என்ன கடை இருக்குது, எதுவுமே ஐடியா இல்லை அங்கே. ஸோ நான் என்னோடய என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் வந்து நடு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு என்னோடய பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் 2 பேரும் ஒரு 15 நிமிஷம் பயணம், பக்கத்தில் எந்த டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து, உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தார். பட் எனக்கு இந்த அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசாக அந்த கதை, அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அதில் இருந்த எல்லா கதாபாத்திரம் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு. அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர், கிரிக்கெட்டுன்றது. இன்னைக்கு என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இது நான் இங்கே சொல்லியே தான் ஆகணும், பாரஞ்சித் அண்ணாவோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு தான் வருது. பேசுனா என்ன தப்பு? ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் வந்து அவங்கக்கிட்டேயே கேட்குற வேண்டிய ஒரு கேள்வி, நம்ம போட்டிருக்கிற துணியிலேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அதை பற்றி பேசலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதை பற்றி நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால இந்த படத்துலேயும் அரசியல் இருக்குங்க, நம்ம எடுக்கிற எல்லா படத்துலேயும் அரசியல் இருக்குதா. அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம், அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எனக்கு என்னோடய வாய்ஸ் நான் இந்த படத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அதியநாத்திரை. ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்தித்தேன். அப்புறம் அவர் சொன்னார், ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம், அரசியல், காதல் கலந்த எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வியல், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில், நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன். அறிவோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர அரக்கோணம் ஸ்டைலில், காலமேல காலை போடு ராவண குலமே, மேலே ஒரு கால வரும் ஏழு ரத்னமே. நன்றி, வணக்கம். நீலம் தயாரிப்பு நிறுவனத்துடைய கதாநாயகிகள் எப்போதும் தைரியமானவங்க. கதாநாயகிகள் மட்டும் இல்லை, கதாநாயகிகளாக நாங்கள் யாரை தேர்வு பண்ணுறோமோ அவங்களும் தைரியமானவங்க தான் என்பதை இந்த மேடையில் நிரூபித்து சென்ற எங்கள் கீர்த்தி பாண்டியன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக, ஒரு கதை நாயகன், ஒரு கதை தலைவன் அப்படிங்கிறவர் அந்த கதைக்கு மட்டும் தலைவன் இல்லை, அது பேசுகிற அரசியலை தாங்கி நிற்கிற ஒருவன், அது பேசுகிற கருவை தாங்கி நிற்கிற ஒருவன், அது சமூகத்துக்கு சொல்ல வருகிற கருத்தை தன் பாணியாக வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான பொறுப்பை ஏற்றிருக்கிற ப்ளூ ஸ்டாரின் மிக முக்கிய நட்சத்திரம், கதாநாயகன் அண்ணன் அசோக் செல்வன் அவர்கள் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக எல்லா படத்துலையும் ஒரு 30 செகண்டுக்கு மேலே நான் பேசினதே இல்லை, ஒர்க்கு தான் பேசணும்னு நினைப்பேன். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பர்சனல், ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸாக இருந்தது இந்த படம். இது வந்து இதோட கதையா இல்லை
இதில் இருக்கிற மக்கள்னாலையா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா, முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருப்பேன். அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், கார்ப்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன். இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லலாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான். முதுகில் தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற படம் ப்ளூ ஸ்டார். இதில் இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போது ஃபேமிலி ஆகிட்டாங்க. இதுலேருந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறையா கொடுத்துருச்சு. ஒரு ஒய்ஃப் கொடுத்துருக்கு, ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு, ஜெய் மூலியமாக எனக்கு ஒரு பிரதர் கிடச்சிருக்கு. ஸோ நிறையா கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு. வேறு எந்த காரணமும் இல்லை, சிம்பிளி ஐ லவ் ஹிம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுகிறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கும். சில பேர் ஒரு ஃபிலாசபி ஒரு ஐடியாலஜி பேசுவாங்க, ஆனால் செய்கிறது வேறையாக இருக்கும். பட் ரஞ்சித் அண்ணா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சூதுகவும் சக்ஸஸ் பார்ட்டியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தது. எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க. பட் ரஞ்சித் அண்ணா வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். எனக்கு அப்போவே அவர் ரொம்ப பிடிச்சிது. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்கார், ஒரே விஷயத்தை தான் பேசுகிறாரு, எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு. எல்லாருமே அதே மாதிரி இருக்குது. அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில் மற்ற யாருக்கிட்டையுமே அதை நான் பார்த்ததில்ல. இஸ் அ தரவு ஜென்டில்மேன். ரெண்டாவது இன்னொரு ரஞ்சித் அண்ணா, அதாவது ஜெய் பிரதரோட அண்ணன். அவரோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு நன்றி. இல்லை அந்த ரோல் எனக்கு கிடச்சிருக்காது. அவரை பேட்டிங் ஆட வச்சு, அவரை வந்து பேச வச்சு, அவர் பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு. அடுத்து கோவிந்த் வசந்தா, தேங்க்யூ பிரதர். ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட், மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பாட்டு மூலியமாக கொடுத்துருக்கீங்க. உமாதேவி மேம் தேங்க்யூ. பிரதீப், சக்திஸ்ரீ, எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, அது மேபி அந்த நாஸ்டாலஜியாவை தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வர பாடல்களில் தாண்டி அந்த ஒரு 90s அந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேறு லெவல். நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இது வந்து என் படம் அதனாலலாம் இல்லை, இது ஆல்பம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ கேட்ட பாட்டு கூட செம்மையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், செல்வா வந்து என்னோட ஜூனியர், செல்வா வந்து என்னோட பேட்ச்மேட்டு. கிட்டத்தட்ட இது ஹோம் டீம் தான் இது. பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வந்து செல்வாவோட தான் ஃபஸ்ட் டைம். சார்பேட்டா பார்த்துட்டு ஒரு நண்பனாக இல்லாமல் ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. தமிழ் ப்ரோ பண்ணா நன்றி, தேங்க்யூ. உங்கள் ஃபேஷன் சென்ஸில் பாதியாவது நான் அச்சீவ் பண்ணிடுவேனா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் செமையாக இருக்கீங்க. சாந்தனு, பிருத்வி ரெண்டுமே எனக்கு தே ஆர் பிரதர்ஸ் டு மீ. சாந்தனு பாசிட்டிவாக விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கலாம். பட் திங்ஸ் ஸ்லோவாக மூவ் பண்ணும்போதுமே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு. யுவர் அ ஃபைட்டர். இந்த படம் பெரிய பிரேக்காக இருக்குங்க அப்படின்னு ஐ எம் 100% ஷுர். அண்ட் ஐ விஷ் யூ த பெஸ்ட். ரொம்ப ஹோல் ஹார்டாக ஜெனுவினாக ஐ வாண்ட் யூ டு வின். பிருத்வி அண்ட் சாந்தனு. ஜெய் பிரதர், அவர் வந்து ஒரு அன்பான அழகான மொரட்டு குழந்தை. அவர் வந்து அவ்வளோ பியூராக ஒரு மனுஷன் நல்லா பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது சில பேர்த்த பார்த்தா சில ஒரு ஃபீல் வரும்ல, அவர் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அவர் வந்து பதர் இடி பண்ணலாம் பதர் அப்படின்னு சொல்லுவார். ஒரு மாதிரி அவர் கம்யூனிகேட் பண்ணுறது நிறைய பேத்துக்கு புரியுமா தெரியல, எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஒரு சீரோ அவர் சொல்லும் போதும் ஒரு மாதிரி அப்ட்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்கிறது. பட் அவ்வளோ அன்பு. அந்த இன்னொருத்தர் ரஞ்சித்தனா நினைக்கிறேன் போக முடியாது, ரொம்ப கோவக்காரனா அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரி செட்டில் பார்க்கவே இல்லை. ஒருவேளை ஏடியா ஒர்க் பண்ணும்போது அந்த கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். செட்டில் வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோடு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அங்கே வந்து 3 நாள் கேன்சல் ஆகிருக்கும் மழைனால. அதை வந்து பயங்கர ப்ரெஷர் ஒரு டைரக்டராக. ஆனால் எங்ககிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டார். இல்லை பதர் இப்படி ஆயிடுச்சு பதர், பண்ணிக்கலாம் பதர் அப்படிம்பாரு.
எனக்கு உண்மையாகவே மனசார இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றியாகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஐ லவ் யூ பிரதர், ட்ரூலி லவ் யூ. கணேஷ் மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங். இந்த மாதிரி ஒரு கதை, இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக ரொம்ப நேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, மழை அது இதுன்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் இந்த படம் போச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணதுக்கு விஷ் யூ த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். சக்திவேல் அண்ணா, அவர் ஒரு படம் எடுத்தாருன்னா அது நல்ல படமாக இருக்கும்னு நான்லாம் சொல்ல வேணாம், அது அவரே கிரியேட் பண்ணிட்டார் அந்த பிராண்டை. ஸோ இது எங்களுக்கு 3வது காம்பினேஷன். கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், இது ஒரு ஹேட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அப்புறம் மெயினாக ஏடி டீம், ஏன்னா இது வந்து பாவங்க, அதாவது அந்த கிரவுண்டில் ஷாட் வச்சா ரோடு தெரியும் பின்னாடி, வண்டியை வந்து நிறுத்தணும். அதுவும் அங்கே வந்து அவங்களெல்லாம் திட்டுவாங்க, வண்டி நிறுத்துறவங்கெல்லாம் ஏடிஸை வந்து திட்டுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காரை நிறுத்தி இந்த ஷார்ட் ஓகேன்னு அனுப்புவாங்க. இது வந்து மற்ற படங்களை விட, நான் அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண படங்களை விட மற்ற படங்களோட இந்த படம் ஏடி டீமுக்கு வந்து அதிக வேலை இருந்தது. அது சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் மை பாய்ஸ் சுதா, ராகுல், ரிஷி, உதய், இவங்க எல்லாமே என் டீமு. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். நான் போன ஜென்மத்தில் அரக்கணமாக தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு அப்படியே அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ இம்மர்சிவாக இருந்தது ஆக்டிங்க்கான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ யாராவது விட்டுருந்தனா மன்னிச்சு. ஏகாம்பரம், வாழ்த்துக்கள், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் த காஸ்டியூம்ஸ். அண்ட் அறிவு பிரதர், நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவருக்கு வந்து 2011 12 ஃபஸ்ட்டு டைம் அவர் அப்போ தான் வந்து ஒரு பாட்டு வந்தது, அப்போயே மெசேஜ் அனுப்பிச்சேன், பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஐ ஹேவ் அ ஃபீலிங் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் யூனோ எல்லாத்துக்குமே, யூஆர் இன்ஸ்பைரிங் மீ நவ். தேங்க்யூ வெரி மச். யாராவது விட்டுதுன்னா மன்னிச்சிருங்க, நேரம் கருதி. ஓ, கீர்த்தி வீட்டுக்கு போனோம். ஓகே. கீர்த்தி மூலியமாக தான் எனக்கு இந்த படம் வந்தது. நிறைய பேர் இன்டர்வியூஸில் கேட்டாங்க, உங்களுக்கு கீர்த்தி நடிக்கணும்னு தெரிஞ்சோன்னே எப்படி இருந்ததுன்னு. அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கமிட் ஆனாங்க. அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவான், ஏன் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னே அனுப்பிச்சது. ஸோ அதுக்கு நன்றி. நன்றி. வேற என்ன சொல்றது, ஐ லவ் யூ, தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் அதான் எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் வந்து இவ்வளோ நான் பேசினதே இல்லை மேடையில், பட் இந்த படம் எனக்கு பேசணும்னு தோணுது. இந்த படம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ 25th வந்துடுங்க. அண்டு எனக்கு டெஸ்டினியில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்த படம் மூலிமா தான் நான் கீர்த்தியை மீட் பண்ண, அது ஒரு டெஸ்டினி மாதிரி. 20th தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த ஆடியோ லான்ச்சை. அது 22nd இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேலே காலு கூட ராவண குலவேன்னு சொல்கிற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இது. ஸோ படத்தை 25th வந்து பாருங்கள். இது வந்து படம் வந்து ஃபயர். ஜெய் பிரதர், ரஞ்சித் பிரதர், இவங்களோட அந்த ஃபிலாசபி, அந்த எனர்ஜி தான் இந்த படம். இது ஃபயர். 25th வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், தெரிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ்.